வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். உலகத்தில் எத்தனையோ பாடகர்கள் நடன கலைஞர்கள் வந்திருக்காங்க போயிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு மனிதரோட நடனத்தையும் குரலையும் பார்க்கறதுக்காக உலகமே எல்லையை மறந்து ஒன்றா திரண்டுச்சுன்னா அது கிங் ஆஃப் பாப் மைக்கேல் ஜாக்சன் மட்டும்தான். ஆனால் உலகத்தையே தன் விரல் அசைவால் ஆட வச்ச இந்த இசை மன்னனோட நிஜ வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கண்ணீர் காவியம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அவரோட அசாத்தியமான சாதனைகள், உலகையே மிரள வச்ச மூன்வாக் நடனம் மற்றும் அறிந்திராத அவரோட நெவர்லாந்து சொர்க்கபுரி, அவர் சந்தித்த கொடூரமான விபத்துகள், உலகையே உலுக்கிய இனவெறி போராட்டங்கள் மற்றும் அவரோட மர்மமான மரணம் வரை மைக்கேல் ஜாக்சன் அவர்களோட முழு வாழ்க்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1958 வருஷம் 29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியானா மாநிலத்தோட கேரி அப்படிங்கிற ஒரு சின்ன தொழில் நகரத்தில் பிறக்கிறாரு மைக்கேல் ஜாக்சன் அவர்கள். இவரோட ஃபுல் நேம் மைக்கேல் ஜோசப் ஜாக்சன். அவரோட அப்பா ஜோசப் ஜாக்சன், அம்மா கேத்ரின். இவங்களுக்கு மொத்தம் 10 குழந்தைகள் இருக்காங்க. இதில் 8வது குழந்தையாக பிறந்தவர் தான் நம்ம மைக்கேல். அவங்க வாழ்ந்த வீடு ரொம்ப ரொம்ப சின்னது. ஒரு பெட்ரூம் வச்ச அந்த வீட்டில் தான் 11 பேரும் வாழ்ந்தாங்க. அந்த அளவுக்கு கடுமையான வறுமை. மைக்கேலோட அப்பாவுக்கு இசையில் சாதிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் வறுமையால் மில்லில் வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. தன்னுடைய கனவை மகன்கள் மூலமாக நிறைவேற்ற நினச்சாரு. ஜாக்சன் 5 அப்படிங்கிற இசைக்குழுவை உருவாக்கினார். வெறும் 5-6 வயசான மைக்கேல் தான் அந்த குரூப்போட மெயின் சிங்கர். ஆனால் இங்கே தான் மைக்கேலோட சின்ன வயசு சந்தோஷம் மொத்தமாக பறிபோனது. அவங்க அப்பா ரொம்ப கண்டிப்பானவர், இன்னும் சொல்ல போனால் கொடுமைக்காரர்னே சொல்லலாம். பசங்க பாடும்போதோ ஆடும்போதோ சின்ன தப்பு பண்ணா கூட பெல்ட்டாலையும் சாட்டையாலையும் கொடூரமாக அடிப்பாராம். ஒரு முறை மைக்கேல் தூங்கும்போது அவங்க அப்பா ஜன்னல் வழியாக பேய் முகமுடி போட்டு வந்து பயமுறுத்தியிருக்காரு. ராத்திரியில் ஜன்னலை சாத்தாமல் தூங்கினா திருடன் இப்படி தான் வருவான்னு சொல்லி கொடுக்க அவர் அப்படி தான் பண்ணார். ஆனால் அந்த பயம் மைக்கேல் மனசில் வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய வடுவாக மாறிடுச்சு. மைக்கேல் பின்னாடி ஒரு பேட்டியில், என் அப்பா பார்த்தாலே எனக்கு வாந்தி வர மாதிரி பயம் இருக்கும்னு அழுதுகிட்டே சொன்னார். அப்பாவோட கொடுமைகளையும் தாண்டி மைக்கேலோட திறமை உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. 1970களோட இறுதியில் மைக்கேல் ஜாக்சன் குரூப்பில் இருந்து பிரிஞ்சு தனியாக பாட ஆரம்பித்தார். 1979 ஆஃப் த வால் ஆல்பம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆச்சு. ஆனால் மைக்கேலுக்கு அது பத்தலை. உலகமே பேசும் ஒரு ஆல்பம் பண்ணணும்னு வெறியோட உழைச்சாரு. அப்படி 1982 வருஷம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆனது தான் த்ரில்லர் ஆல்பம். அந்த ஒரு ஆல்பம் உலக இசை வரலாற்றையே தலைகீழாக மாத்துச்சு. அதில் இருந்த பில்லி ஜீன், பீட் இட், த்ரில்லர் பாடல்கள் உலகெங்கும் காட்டுத்தீ போல பரவுச்சு. உலகிலேயே மிக அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்ட இசை தொகுப்பு அப்படிங்கிற சாதனையை இன்றைக்குமே இந்த ஆல்பம் வச்சிருக்கு. உலக மக்கள் தொகையில் ஒரு பெரிய சதவீதத்தினர் இந்த ஆல்பத்தை வாங்கினாங்க. இந்த ஆல்பத்துக்காக ஒரே வருஷத்தில் 8 கிராமி விருதுகள் வாங்கி மைக்கேல் ஜாக்சன் சாதனை படைச்சாரு. அது வரைக்கும் கருப்பின மக்களோட பாடல்களை ஒளிபரப்பாத MTV சேனல் மைக்கேல் ஜாக்சனோட புகழை பார்த்துட்டு அவரோட வீடியோக்களை தேடி தேடி ஒளிபரப்ப ஆரம்பித்தாங்க. இனவெறியை தன் இசையால் உடைச்சாரு மைக்கேல். 1983 மோட்டவுன் அப்படிங்கிற ஒரு மேடையில் மைக்கேல் ஜாக்சன் பில்லி ஜீன் பாட்டுக்கு ஆடினார். அப்போதான் முதலாக உலகத்துக்கு அந்த மேஜிக்கை காட்டுறாரு. அதுதான் மூன்வாக் நடனம். முன்னோக்கி நடப்பது போல இருக்கும், ஆனால் உடல் பின்னோக்கி போகும். அதை பார்த்துட்டு அரங்கமே அதிர்ந்து போச்சு. அதுக்கு அடுத்ததாக ஸ்மூத் கிரிமினல் பாட்டில் உடம்பை வளைக்காமல் நேராக 45 டிகிரி கோணத்தில் முன்னாடி சாஞ்சு ஆடுவார். புவியீர்ப்பு விசையையே ஏமாத்துற மாதிரி இருந்த அந்த நடனத்தை பார்த்துட்டு எல்லாரும் மிரண்டு போனாங்க. அதுக்காக அவர் ஒரு பிரத்யேக ஷூவை கண்டுபிடிச்சாரு. அந்த ஷூவோட குதிக்காலில் ஒரு லாக் இருக்கும். அது மேடையில் இருக்கக்கூடிய ஆணியில் மாட்டிக்கும். இதனால தான் அவரால் விழாமல் அப்படியே சாய முடிஞ்சது. தன் நடனத்துக்காக சயின்ஸையே பயன்படுத்திய மேதை அவர். சின்ன வயசில் விளையாட முடியாத ஏக்கரில் இந்த மைக்கேல் 1988 கலிஃபோர்னியாவில் சுமார் 2700 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்ட இடத்த வாங்கினார். அதுக்கு நெவர்லாண்டுன்னு பேரும் வச்சார். பீட்டர் பேன் வர கதையில் வயசே ஆகாத குழந்தைகள் வாழ்கிற இடம் அது. அந்த ஒரு சொர்க்கத்தையே உருவாக்கினார். அதுக்குள்ளே ஒரு பெரிய தீம் பார்க், ரோலர் கோஸ்டர் ராட்டினங்கள், 2 ரயில்கள் ஓடுற அளவுக்கு ரயில்வே ட்ராக், ஒரு பிரம்மாண்ட தியேட்டர் மற்றும் ஒரு பெரிய மிருகக்காட்சி சாலையும் இருந்துச்சு. அங்கே சிங்கம், புலி, ஒட்டகச்சிவிங்கி, யானைன்னு பல விலங்குகள் இருந்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழை மற்றும் நோய்வாய்ப்பட்ட அனாதை குழந்தைகளை அங்கே வரவழைச்சு அவங்களுக்கு இலவசமாக சாக்லேட், ஐஸ்கிரீம் கொடுத்து அவங்களோட சேர்ந்து ஒரு குழந்தையாக விளையாடி மகிழ்வார் மைக்கேல். மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்திய ஒரு கொடூரமான விபத்து 1984 நடந்துச்சு.
பெப்சி விளம்பரத்துக்காக அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ மேடையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் பட்டாசு வெடித்து தீப்பொறி மைக்கேலோட தலையில் பட்டுருச்சு. அவரோட தலைமுடி மற்றும் மண்டையோட்டில் பலத்த தீக்காயம் ஏற்பட்டுச்சு. இந்த காயத்தோட வலியை தாங்க முடியாமல் தான் அவர் பெத்தட்டின் போன்ற மிக வீரியமான வலி நிவாரணி மாத்திரைகளை எடுத்துக்க ஆரம்பித்தார். இந்த மாத்திரைகளை பின்னாடி அவருக்கு பெரிய அடிமைத்தனமாக மாறிடுச்சு. அதே போல் அவரோட தோல் நிறம் கருப்பில் இருந்து வெள்ளையாக மாறினதுக்கு எல்லாரும் அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாருன்னு தப்பாக பேசினாங்க. ஆனால் நிஜத்தில் அவருக்கு விட்லிகோ அப்படிங்கிற நோய் தொற்று இருந்துச்சு. அதனால தான் உடம்புல ஆங்காங்கே வெள்ளை திட்டுகள் வந்துச்சு. அதே மறையிறதுக்காக தான் அவர் மேக்கப் போட்டு தன் உடம்பை முழுசாக வெள்ளையாக மாற்றிக்கிட்டாரு. ஆனால் உலக ஊடகங்கள் அவரை ஒரு விசித்திர மனிதனாக சித்தரித்து வதந்திகளை பரப்புனாங்க. மைக்கேல் ஜாக்சனோட புகழையும் பணத்தையும் பார்த்து பொறாமைப்பட்ட சிலர் அவர் மீது பழி போட ஆரம்பித்தாங்க. 1993 மற்றும் 2003 வருஷத்தில் நெவர்லாண்ட் பண்ணைக்கு வந்த சில குழந்தைகள் மீது மைக்கேல் தவறாக நடந்துக்கிட்டாருன்னு வழக்கு தொடரப்பட்டுச்சு. உலகமே மைக்கேலை தப்பாக பேசினப்போ அவர் நீதிமன்றத்தில் நின்று நியாயத்துக்காக போராடினார். FBI போலீஸ் அவரோட நெவர்லாண்ட் பண்ணையை முழுக்க சோதிச்சு பார்த்தாங்க. பல வருட விசாரணைக்கு அப்புறமா 2005 நீதிமன்றம் மைக்கேல் ஜாக்சன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் போய் அவர் நிரபராதின்னு தீர்ப்பு வழங்குச்சு. ஆனால் இந்த வழக்குகள் அவரோட நிம்மதியையும் உடல் நலத்தையும் பொருளாதாரத்தையும் மொத்தமாக அழிச்சிருச்சு. தன் மீது விழுந்த பழிகளை தொடச்சிக்கிட்டு மறுபடியும் மேடையில் சாதிக்க நினச்சாரு மைக்கேல். 2009 திஸ் இஸ் இட் அப்படிங்கிற பேரில் லண்டனில் ஒரு பிரம்மாண்ட 50 கச்சேரிகள் நடத்தி திட்டமிட்டார். அதற்கான டிக்கெட்ஸுமே வெறும் கொஞ்ச நேரத்திலேயே விற்று தீர்ந்துருச்சு. 50 வயசானாலுமே இளைஞன் போல வெறியோடு நடன பயிற்சி செஞ்சார். ஆனால் அந்த கச்சேரி நடக்கிறதுக்கு சில நாட்கள் முன்னாடி, அதாவது 2009 வருஷம் ஜூன் மாதம் 25 அன்னைக்கு உலகமே உறைந்து போன ஒரு செய்தி வெளியானது. மைக்கேல் ஜாக்சன் மாரடைப்பால் மரணமடைஞ்சார். அவரோட மரணத்தில் பெரிய மர்மம் இருந்துச்சு. தூக்கம் வராமல் கஷ்டப்பட்ட மைக்கேலுக்கு அவரோட தனிப்பட்ட மருத்துவரான கான்ராட் முர்ரே ப்ரோபோஃபோல் அப்படிங்கிற ஆபத்தான மயக்க மருந்தை அதிக அளவில் கொடுத்தது தான் அவரோட மரணத்துக்கு காரணம்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதனால் அந்த மருத்துவருக்கு நீதிமன்றம் 4 வருஷம் சிறை தண்டனை விதித்தது. மைக்கேல் ஜாக்சனோட இறுதி சடங்கை உலக நாடுகளில் இருந்து சுமார் 255 கோடி மக்கள் டிவியில் நேரடியாக பார்த்தாங்க. இணையதளமே ஸ்தம்பிச்சு போனது. அவர் இறந்த பல வருஷங்கள் ஆகியும் இன்னைக்கும் யூடியூப்லையும் மியூசிக் பிளாட்ஃபார்ம்லையுமே அவரோட பாடல்கள் கோடிக்கணக்கான வியூஸை அள்ளுது. ஏழை குழந்தைகளுக்கு கோடிக்கணக்கான டாலர்களை அள்ளி கொடுத்த அந்த தர்ம பிரபு உலக அமைதிக்காக பாடிய அந்த குரல், உலகத்தையே ஆட வச்ச அந்த கால்கள் இன்னைக்கு ஓய்வெடுத்துட்டு இருக்கு. ஆனால் இந்த உலகம் இருக்கிற வரை கிங் ஆஃப் பாப் மைக்கேல் ஜாக்சன் பேரை யாராலையுமே அழிக்க முடியாது. மைக்கேல் ஜாக்சனோட இந்த எமோஷனான வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மைக்கேல் ஜாக்சனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.